வேலையே பார்க்காத. ஒரு நாளைக்கு அப்படி நான் சாஞ்சுக்கிட்டு சாயமானமா போட்டு சாஞ்சுக்கிட்டே இரு. என்ன இந்தா போட்டு வை. வீட்டில் இருக்கவே வர முடிய மாட்டேன். வீட்டில் இருக்கவே வர முடிய மாட்டேன். 4 துணி எடுத்துட்டு எங்கேயாச்சும் நான் ஊரை விட்டு ஓட போறேன். அதான் சரி. இங்க இருந்தானே வந்த. கொண்டு போய் போய் வை. இப்ப ரைட்ல போனா லெஃப்ட்ல வந்து விடுற. அதுக்கு பின்னால ஏதாவது இப்ப எரியுது இருக்கு அப்படியே மண்டையில மூளை கொட்டக்குது எனக்கு. பெட்டி பூதேவிக்கு வேலை சொல்ற. நீ எல்லாம் செய்யற பூதேவி தானே. நீயும் எல்லாம் திங்கறல. உன்கிட்ட இருந்து ஓடுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. எனக்கு வர போற புருஷனை பாத்துப்பான். வரட்டும் உங்க அப்பா வரட்டும். உன்னை எங்க ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்து விட்டு வந்துறோம். ஒன்ன எடுத்து முதல்ல ஹோம்ல சேர்க்கணும்டே. நீ பேசுவதா? ஏய் வேலையே பார்க்காத. ஒரு நாளைக்கு அப்படி நான் சாஞ்சுக்கிட்டு சாயமானமா போட்டு சாஞ்சுக்கிட்டே இரு. என்ன இந்தா போட்டு வை. வேலை போடு நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். ஒரே நாத்தடிக்குது. மச்சி வைக்க சொல்லுது. வேலை தாமா செஞ்சிட்டு இருக்க. நம்ம வேலை செய்வா நீ அப்படியே வேலை கொண்டு வைன்னு என்னது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேலை வாங்கடே பாரு. பா கொண்டு வை. அதே வடிச்சு தின்றது தானே உனக்கு பொழப்பு. எப்போ வடிச்சான்னா எப்போ கொட்டினான்னா யார் எப்படி போனான்னா அவன் வாழ்க்கையை அவன் தேடிட்டு போக வேண்டியதுதான். சே வீட்டில் இருக்கவே வர முடிய மாட்டேன். வீட்டில் இருக்கவே வர முடிய மாட்டேன். 4 துணி எடுத்துட்டு எங்கேயாச்சும் நான் ஊரை விட்டு ஓட போறேன். அதான் சரி. தூங்குவாங்க சாப்பிடுவாங்க. வேலை சொல்லி இதுக்கு தான் பெத்து போடுறாங்க போல. வேலை செய்யறதுக்கே. சே வடே இப்ப என்ன வேலை? வாஷிங் மிஷின்ல போட சொன்னல. வாஷிங் மிஷின்ல போட சொன்னியா? அம்மா நான் பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? அதுக்கு மேல தெரியுது. இவ சைத்தா மாதிரி தெரியுது எனக்கு. அதுக்கு தான் நான் பெத்து போட்டுருக்கேன். துணி பழுப்பு துணி வந்து போட்டல. அழுக்கு துணியா? அப்பவே நினைச்ச நான் தடிக்கும் போது எத்தனை போய் பீரோல வச்சிருக்கேன் பாரு மடிச்சு. ஏன்டி பீரோக்கு போன? பீரோக்கு ஏன் போனா? அழுக்கு துணினா இங்க இருந்து உனக்கு அங்க போய் போட தெரியாதா? எத்தனை ஏன் தலைமாட்டுல போடுற? அறிவு இருக்கா இல்லையா? நீ சாவுட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் அங்க கொண்டு போய் போடுங்கன்னு சொன்னேன். ஏதாச்சும் ஒரு வேலை அப்படியே ஒரு வாரமா கிடந்துச்சு. ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கணும் வாங்கிட்டு இருக்காது சரியா? நெய் இங்க இருந்தால வந்த. இப்ப ரைட்ல போனா லெஃப்ட்ல வந்து விடுற. அதுக்கு பின்னால ஏதாவது இப்ப எரியுது இருக்கு அப்படியே மண்டையில மூளை கொட்டக்குது எனக்கு. ஆமா நான் தானே பிரச்சனை. இந்த வீட்டுக்கும் பிரச்சனை, இந்த நாட்டுக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் நான் தான் பிரச்சனை. தொல்லை ஆனந்த தொல்லை இல்ல, ஆல் இந்தியாக்கே தொல்லை. துணி எங்கடி வச்ச? துணியை நான் தோச்ச துணி நினைச்சு நான் பீரோல மடிச்சு வச்சிட்டேன் போ. ஆமா வானத்துல இருந்து அப்படியே குதிச்சு நான் வந்துட்டேன். பாத்ரூம்ல ஒரு வாரமா கிடந்துச்சுல, உனக்கு மடிக்க போகணும் தெரியலையா உனக்கு? இந்த பாரு எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. என்ன 1008? நான் பாட்டு 7 படுத்திருந்தேன். பெரிய ஜில்லா கலெக்டர் இருக்க வெட்டி மூதேவி. இங்கே உட்காருவா அங்கே போய் உட்காருவா, இல்ல அங்கே இருந்து பேசிட்டே இருப்பா. வெட்டி பூதேவி கிட்ட எதுக்கு வேலை சொல்ற? நீ எல்லாம் செய்யற பூதேவி தானே. நீயும் எல்லாம் திங்கறல. பேசுறத பாரு. எனக்கு மட்டும் ஸ்பெஷலா குடுக்குற. சும்மா என்கிட்ட வாக்குவாதம் இழுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்குதான் என்ன பெத்து போட்டிருக்கேன். நான் அப்படிதான் உட்காருவேன். நான் எதுக்கு வேலைக்கு போடும்? பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. நான் வேலைக்கு போய் வச்சு கொட்டணுமா? அதே பெத்து போட்டியா? சும்மா அப்படியே செமிக்க வேணாமா? அப்ப ஏன் பெத்துக்கிட்ட சொல்லு. சாப்பாடு போடு. தெரியல உனக்கு? அது மனசு பீரோல வச்சிருக்கேன்னு சொல்ற. இவ்ளோ பேசுறல. அக்கம் பக்கத்துல வேலைக்கு போறாங்க, எதிர்ல வேலைக்கு போறாங்கன்னு நீ என்ன வேலைக்கு போயா சம்பாரிச்சு சாப்பிடுற? ஏன் புருஷன் சம்பாதிக்கிறாரு? புருஷன் அதே மாதிரி எனக்கு வர போற புருஷன் சம்பாரிச்சு சோறு போடுவான் போ. அது வரைக்கும் நீ பெத்தது ஓடுறாங்க.
அதேதான் அப்பா இந்த வீட்டுக்காரு அப்பா உன்கிட்ட இருந்து ஓடுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஓடுது. எனக்கு வரப்போற புருஷனை பார்த்துப்பான். இன்ன வரைக்கும் அவருக்கு அவ்வளவு சவரத்துல செஞ்சுட்டு இருக்கேன் நான். சொல்லி காமிக்கிறியா? சொல்லி காமிக்கிறியா? மூளை இல்ல உனக்கு. எனக்கு மூளை இருந்தா நான் ஏன் இந்த வீட்ல இருக்க போறேன்? அது சரி. அத பீரோ அப்படி வைக்கிறேன். நான் அப்படிதான் வைப்பேன், பேசுற நீ. அப்படிதான் பேசுவேன். என்ன வேணா பண்ணு. பிடிச்சு விடு. ஆமா கிளியே ஹாஸ்பிட்டல் நீதான் கூட்டு போடும். சும்மா பேசணும்னா என்ன பேசிட்டு இருக்காது. பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. ஒரு போட்டா கொடுத்தா எந்த ஒரு ப்ரோகிராமும் மண்ணுக்கு வாங்கவே மாட்டேங்கிறாங்க. தூக்கி வாங்க வேணாம், வாங்க வேணாம். நான் அப்படியே இருந்துட்டு போறேன் போ. நீ அப்படியே எல்லாம் கிளத்தந்தி மாதிரி இருச்சு கிடக்கே பேரெல்லாம். சரி போ போ. ஐயோ அது வாய் ஐயோ அது அடங்காத அடங்காத புள்ளனா அது ராடா பண்ண முடியும்? அமைதியா இருந்தா மட்டும் சும்மா பேசுவே பா. சும்மா நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருப்பேன். ஆஃப்டர் ஒரு துணியை தப்பி தவறி பீரோக்குள்ள வச்சுட்டேன். எவனாவது வந்தா புடிச்சு தயல கட்டி விட்டலாம். பரவாயில்ல, எவனும் வேணாம் எனக்கு போ. நீ ஓ போட்டல பெயிண்ட் அடிச்சு நீ அனுப்பி விடணும். ஆமா அனுப்புறேன் போ. எந்த புரோக்கர் கும்பல சும்மா 500 நாள் வர மாட்டேங்கிறாங்க. சும்மா புரோக்கர் மண்ணாங்கடி வெறுப்பு எதுக்கு? காயத்துல நைட்டிய போட்டேன். உனக்கு அறிவில்லை உனக்கு? ரொம்ப இதா பேசு இந்த பிள்ளை. இந்த பிள்ளை என்ன பண்றதே தெரியல எனக்கு. வரட்டும். அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அவரா நிம்மதியா இருக்கட்டும். நீ உன்னை திருத்த முடியாது. வரட்டும், உங்க அப்பா வரட்டும். உன் எங்கடா ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்து விட்டு வந்துறோம். ஓ நோ. ஒன் எடுத்து போய் முதல்ல ஹோம்ல சேர்க்கணும்டே. நீ பேசுவதா? அப்பா சோறிய சாப்பிட்டு இவ்வளோ பேசுற. இப்போ பொண்ணு ரவுடி மாதிரி இல்ல, அப்படிதான் பண்ணுவோம் போ. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. வா மூஞ்ச பாரு, யா மூஞ்ச பாக்குற நீ. இந்தா அழுகு துணியா மண்ணாங்கடி துணி கஷ்டப்பட்டு. ஆமா அப்படியே விஐபி கால் வந்துருச்சு மேடம்க்கு. போ இந்தா பேசு போ. ஹலோ போ. சும்மா நாச நாச. அவன் உனக்கு 1008 பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை? திங்க பொட்டிக்க நல்லா குளிக்க மேக்கப் போட கால் மேல கால் போட்டு ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்கேல. எனக்கு பிரச்சனை. அவனை சமாளிச்சு நான் கேட்கும்போது நான் தான் முக்கால் போட்டு போகணும். முக்காடு போட்டு போ, முகமூடி போட்டு போ. எத்தனை துணியா வச்சா தெரியல. ஒன்று வைக்கினா அல்புடில போய் வைக்கணும். அறிவு இல்ல உனக்கு. பேசுற வாய் பேசுற. மண்டையில உடைச்சலாமா ஒரு. கருத்துரிய கூட எங்க படம் தெரியல. அதுவும் நான் மடிச்சு தான் வச்சேன் போல. உனக்கு கருத்துணி கூட மடிச்சு வச்சேன் போய். என் முதிய செருப்பால் அடிக்கணும். என்ன பார்த்தா எல்லாருக்கும் பைத்தியக்காரி மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த வீட்டுல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ என்ன கஷ்டப்பட்ட? அது இருந்தா நான் ஏன் இங்க லபுக்குதாசா ராஜா பகவத் மாதிரி இருக்கா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? என்னம்மா கொஞ்சம் புசு நான் இறங்கணும். நான் இப்படிதான் உட்காருவேன். என்ன ஆனா எடுத்துட்டு வா. மனசு எனக்கு கல்லாயிடுச்சு. விளக்கு மரம், விளக்கு மரம். இது பேர் விளக்கு மரமா? ஏ விளக்கு மரம் பேசு, விளக்கு மரம் பேசு. விளக்கு மரம் ஏன் அடிக்கிற? சும்மா ஏந்துக்கு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏந்துக்க முடியாது, முடியவே முடியாது. நான் ஏந்துக்கவே மாட்டேன். இப்படிதான் உட்காந்து எதுக்கு அடிக்கிற? கொஞ்சம் யாரு வேணா எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிறா? வச்சு போட்டுருவோமா?